Hi guys, welcome to our YouTube channel tradewithpk. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Nifty 50 and Bank Nifty ரெண்டுலயும் வந்து நம்ம இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணோம். சோ நம்ம நேத்து வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா நம்ம சொன்னபடி தான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது ஆல் டைம் ஹை வந்து டச் ஆயிட்டா, அதாவது 19000 ஹிட் ஆவான்னு சொல்லி நம்ம நேத்து வீடியோலயும் இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோலயும் சொல்லியிருந்தோம். டெலிகிராம் குரூப்லயே அப்டேட் பண்ணியிருந்தோம். அது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எந்தெந்த மாதிரி ட்ரேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல சொல்லியிருந்தோம். ஸோ மெம்பர்ஸ்ல எப்படி ப்ராஃபிட் பண்ணாங்க, ஈக்விட்டி ட்ரேடிங் வந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்விட்டி ட்ரேடிங்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் 18,886 வந்து அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ரீசெண்டா வந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை. அதை இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணானா, கேப் அப் ஓப்பன் ஆனானோ உங்களுக்கு வந்துட்டு 19,000 கண்டிப்பா வந்து டச் ஆவான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு டச் ஆயிருக்கான் பாருங்க. நேற்று வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோல கிளியர் கட்டா வந்து சொல்லியிருப்பேன். 18,883 வந்து கிராஸ் பண்ணி உங்களுக்கு சஸ்டெயின் ஆனானா 19,000 வந்து டச் ஆகலாம்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சேனல் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு நிஃப்டி பிரேக்கர் கொடுத்தா மறுபடியும் சேனலுக்குள்ள போயிட்டானா மறுபடியும் இதுக்குள்ள ட்ரேட் ஆவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற ஒரு 2 minutes கேளுங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதாவது பார்க்காம விட்டுறாங்க. பட் பார்த்துருந்தா வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான் அது. 18,886 பிரேக் அவுட் ஆகும்போது தான் வந்துட்டு மீண்டும் அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டு 18,886 வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நிஃப்டி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. பட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் புல்லிஷா தான் இருக்கு. ஆல் டைம் ஹை மறுபடியும் வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. போய் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மேல போனா மீண்டும் 18,886 அப்படின்னு இந்த ரேஞ்ச், இந்த கையை வந்து நாளைக்கு தொடுலாம் நிஃப்டி ஆல்சோ. பட் எப்போ இந்த 18,886 பிரேக் அவுட் பண்றானோ அப்பதான் வந்துட்டு நம்ம நிஃப்டியோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஆல் டைம் இப்போ ரீசெண்ட் ஹை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதே சமயம் தான் பேங்க் நிஃப்டியில. ஸோ நிஃப்டியில வந்துட்டு நான் இப்போ வந்து காசியஸா தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு 2 hour டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியர் கட்டா சொல்லியிருக்கேன். 18,886 வந்து பிரேக் அவுட் பண்ணா மட்டும் புல்லிஷா இருங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லா போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதுலயும் வந்து கிளியர் கட்டா சொல்லியிருப்பேன். இந்த 886 இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துதான் வந்து ஓப்பனிங்கா கொடுத்தா. ஸோ மார்னிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் 19,000 அப்படிங்கிற ஒரு டார்கெட், ஒரு சைக்காலஜி லெவல போய் நீங்க டச் பண்ணி நிஃப்டி வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டியில வந்து இன்னைக்கு ஒரு ட்ரேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருந்தோம். ஸோ டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல மார்னிங்கே வந்து நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் தாங்க. ஷார்ட்ஸ் வீடியோல நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெசேஜ் போட்டிருந்தேன். மார்க்கெட் லைக்லி டு ஹிட் ஆல் டைம் ஹை டுடே ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். 18,886 மேல வந்துட்டு சஸ்டெயின் ஆனானா உங்களுக்கு 19,000 போவான். அதே அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆனானா கீழே வருவா அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அதே மாதிரி சஸ்டெயின் ஆனா 19,000 வந்து உங்களுக்கு ஹிட் ஆனா. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிரீமியம் குரூப் ஒன்று இருக்கு. அதுல வந்துட்டு இன்னைக்குல இருந்து நாம ஈக்விட்டி ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நேற்று நைட்டே வந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நேற்று நைட்டே அந்த டைட்டன் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தோம்னா 299 பை பண்ணிக்கோங்க. ஸோ 3,000 அண்ட் 3,014 வரைக்கும் டார்கெட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்துட்டு உங்களுக்கு 3,400 ஆல்மோஸ்ட் 40 போயிட்டான்னு சொல்லி அதை சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 3,031 சாரி. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேடு. உங்களுக்கு வந்துட்டு 5 minutesல போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடு வந்துட்டு 2,990 ரூபாயில் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து 2014லயே சாரி 3,014லயே வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். பட் 3,040 வரைக்குமே போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அது மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல நம்ம பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ட்ரேட் போயிருந்தோம். ஸோ டைட்டன் ட்ரேட்லயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம்.
உங்களுக்கு நிப்டிலையும் வந்துட்டு நான் கால் சைடு வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 18,800 போய்க்குங்க 30 பாயிண்ட் வந்து புக் பண்ணினா 1500 ஹவர்ஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்லையும் ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம், பேங்க் நிப்டிலையும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், நிப்டிலையும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ட்ரேடிங் ஹாலிடே, நாளானைக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ பேங்க் நிப்டி நம்ம நேற்று சொன்ன மாதிரி நடந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேங்க் நிப்டி இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி நடந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து நடந்திருக்கு. 44,500 வந்து நீ டச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்க 44,500 வந்து டச் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்துட்டு 44,200 தான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட். இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பா 44,500 டார்கெட் வச்சுங்க. நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்துட்டு 5 ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ யாரெல்லாம் செக் பண்ணீங்களோ அதுல 5 ஸ்டாக்ல வந்துட்டு நம்மளுக்கு இப்போ 2 ஸ்டாக் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிட்டா. ஸோ இந்த ரீசெண்டா வந்த இந்த வீடியோ தான் 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த இந்த வீடியோ தான். ஸோ உங்களுக்கு அந்த 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா ஒரே நிமிஷங்க. ஸோ நோட்ஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து வீல்ஸ் இந்தியா. ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்டாக் சொன்னோம்னா விடாம அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? வீல்ஸ் இந்தியால நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு வால்யூமோட, ஹியூஜ் வால்யூமோட 720 ரூபாயில. ஸோ 780 ரூபாய் இருக்கும்போது சக்சஸ் பண்ணோம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசா தான் இருக்கும். உங்களுக்கு 640 ரூபா பக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார் வந்து 840 ரூபா 820 ரூபான்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 844 ரூபா வரைக்கும் போயிருந்தோம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீல்ஸ் இந்தியா வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆயிட்டா. அண்ட் உங்களுக்கு செகண்ட் ஸ்டாக் என்னன்னா அரவிந்தா ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஸ்விங் ட்ரேடிங் சொல்லியிருந்தோம். அதுவும் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆயிட்டா. ஃபர்ஸ்ட் டார்கெட் அரவிந்தோ ஃபார்மா. ஸோ உங்களுக்கு ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன் பாருங்க. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல வச்சுக்குவோம். இதுவுமே வந்துட்டு 700 எத்தனை ரூபாயில இருக்கும்போது 707 ரூபாயில இருக்கும்போது என்ட்ரி போய்க்குங்கன்னு சொல்லியிருந்தோம். 741 ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த 741 ரூபாய் வந்து டச் பண்ணிட்டான். ஸோ உங்களுக்கு இந்த 2 ஸ்டாக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிட்டா. இன்னும் ரேணுகா சுகர்ஸ் அண்ட் இந்த 3 ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கல. நம்மளுடைய என்ட்ரிக்கு வந்து ரிகோ ஆட்டோஸ் அண்ட் ரேணுகா சுகர் வந்து இன்னும் கொடுக்கல. 3மே வந்து என்ட்ரி இன்னும் ரெகுலராக தான் சொல்லுவோம். இது 3 பத்தி நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுறேன். ஸ்விங் ஸ்டாக்கு இந்த ஸ்விங் ஸ்டாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். யாரெல்லாம் ஸ்விங் ஸ்டாக்ல என்ட்ரி ஆனீங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மெம்பர்ஸ் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவோம். தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.